வணக்கம். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். இந்தியா மற்றும் பிரான்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு இன்ஜின் உருவாக்க போறாங்க. அதுல பிரான்ஸோட முக்கியமான நிறுவனமான சாஃப்ரான் சொல்லி ஒரு நிறுவனம் ஒரு டீல் பண்ணிருக்கு. அதை ஃபுல் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரான்ஸ்னு சொல்லாலே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம இந்தியாவுக்கு ரஃபேல் விமானங்கள் அவங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல அந்த ரஃபேல்ல இருக்கிற இன்ஜினும் அவங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிறுவனமான சாஃப்ரான் நம்ம இந்தியாவுக்கு நியூ இன்ஜின் தயாரிச்சு கொடுக்க போறாங்க. இவ்வளவு நாள் நம்ம இந்தியா பிற நாடுகள்கிட்ட இருந்து இம்போர்ட்டட் இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இனி இது நம்ம இந்தியாவிலே தயாரிக்க போறாங்க. அதுதான் இதுல ஹைலைட். நம்ம சொந்த நாட்டிலே தயாரிக்க போறாங்க இந்த டீல். இது அபிஷியலா டிஃபென்ஸ் மினிஸ்டரி இதை கொடுத்துருக்காங்க. நம்ம பிரான்ஸ் மற்றும் இந்தியா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இன்ஜின் தயாரிக்க போறாங்க. நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஒரு சாதா ஒரு இன்ஜின் டீல். அது அப்படிப்பட்ட டீல் இல்ல. இது நம்ம ஃபியூச்சர் இந்தியாவோட தலையெழுத்தே மாத்தக்கூடிய ஒரு டீல் தான் இந்த டீல். இன்ஜின் எந்த நாடாலும் அவ்வளவு ஸ்பீடா யூஸ் பண்ண முடியாது. ஐ மீன் அவங்களால எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில நாடுகள் மட்டும் தான் இப்போ வரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் பிரான்ஸ் ரொம்ப பெரிய நிறுவனம் தான். அமெரிக்காவோட நிறுவனம் இருக்கு, பிரிட்டிஷோட நிறுவனங்கள் இருக்கு, அப்படி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. ஆனால் இந்த பிரான்ஸோட நிறுவனம் ஒரு ஃபேமஸான நிறுவனம். அது கூட நம்ம இப்போ டீல் போட்டிருக்கோம். இது வரதுனால நமக்கு நிறைய விதத்துல பாசிட்டிவா தான் இருக்கும். நமக்கு ஃபியூச்சர் ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல தேஜாஸ் மார்க்கோ விமானங்கள் இருக்கு. அது வேற நம்ம இந்த இன்ஜினை பொருத்த முடியும். அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம அடிப்படைஞ்சு நிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த இன்ஜின்லாம் இந்தியாவுக்கு ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கும். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் ஒரு இன்ஜின் உருவாக்குறது ஓகே நார்மலா ஒரு இன்ஜின். ஆனா ஜெட் இன்ஜின் உருவாக்குறது ஒரு மிகப்பெரிய கடினமான விஷயங்கள். ஏன்னா இதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் உருவாக்க முடியாது. நம்ம கை விட்டு எண்ணிடலாம். அவ்வளோ சில நாடுகள்கிட்ட மட்டும்தான் இந்த டெக்னாலஜியே இருக்கு. சைனா கிட்ட இருக்கு. பட் இட்ஸ் நாட் ஏ ப்ரூவன். நம்ம ப்ரூவனான பிளாட்ஃபார்ம் அது கிடையாது. சைனா கிட்ட இருக்கு, அண்ட் அமெரிக்கா கிட்ட இருக்கு, யூகே கிட்ட இருக்கு, அது மட்டும் இல்லை பிரான்ஸ் கிட்ட இருக்கு. அப்படி ஒரு சில நிறுவனங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அது ரொம்ப பாசிட்டிவானது. நம்ம ப்ரூவ் பண்ணது இது ஒரு அஃபிஷியலான நியூஸ் தான். ஆனா அது மட்டும் இல்லை, இதுல முக்கியமான காரணம் என்னன்னா இவங்க இப்படி டீல் போட்டு கரெக்டா மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட காஸ்ட் எஃபிஷியன்சி, இதோட டீலோட காஸ்ட் எவ்வளவுனா 61,000 கோடி. இதை மட்டும் நம்ம இந்தியன்ஸ் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க கிட்ட இருந்து அவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் அவங்க நல்லா படிச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு இன்ஜின் நம்மளே தனியா உருவாக்கலாம். எந்த நாடுகள்கிட்டையும் இப்படி பார்ட்னர்ஷிப் போடணும் கிடையாது. இம்போர்ட் இன்ஜின் வாங்கணும் அவசியமே கிடையாது. நம்ம சயின்டிஸ்ட் மட்டும் இதை படிச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப யூசஸ் தான் இதெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஆனி ஒய்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. அப்பதான் இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பை கைஸ்.